ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் நோட் கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரண்டை துவையல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிரண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயல்வெளி, முள்வெளியில் இந்த இடம் மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பெரிய சைஸில் இருக்கிறது ஆண் பிரண்டை, சின்ன சைஸில் இருக்கிறது பெண் பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்ச மிளகாய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். இஞ்சி ஒரு 100 கிராம், 2 பெரிய பூண்டு, அதுக்கப்புறம் புளி ஒரு 100 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக ஒன்று தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கணும். பிரண்டையை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதையும் தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நமிக்கிற தன்மை அதிகம் அப்படின்றதுனால புதினா ஒரு கட்டு புதினா எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா பறித்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. பிகாஸ் தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ தண்ணி ஊற்றாமலே ஃபுல்லாக நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவை பிரண்டையை அதில் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் புதினாவுடைய பேட்டர்ன்லேயே தான் பண்ணணும். இதை நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 3 மந்த் 4 மந்த் வரைக்கும் சாப்பிட்லாம் வச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு சீக்கிரம் பசி எடுக்கிறது எல்லாமே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.